இன்னைக்கு காலையிலேருந்து நானும் இந்த சோசியல் மீடியாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்வும் கம்ருதீனும் சேர்ந்து இந்த சாண்ட்ராவை எட்டி உதச்சிட்டாங்க, கண்ணா பின்னான்னு திட்டுறாங்கன்னு ஆளுக்கு கொஞ்சம் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது கடடா நம்ம ஊர்ல இன்னும் மனிதநேயம் இருக்கத்தான் செய்கிறதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது ஒரு ரியாலிட்டி ஷோ. அங்க வரும்போதே எல்லாருமே பக்காவா அக்ரிமெண்ட் போட்டு தான் அந்த ஷோக்குள்ள வராங்க. அங்க திட்டுறவனுக்கும் காசு, திட்டு வாங்குறவனுக்கும் காசு, எட்டி உதைக்கிறவனுக்கும் காசு, எட்டி வாங்குறவனுக்கும் காசு. காலையில சண்டை போட்டுப்பாங்க, சாயங்காலம் ஒன்னா சேர்ந்துப்பாங்க. எத்தனையோ சீசன் நம்ம பார்த்துருப்போம். உள்ள கண்ணா அப்படின்னா அடிச்சு பிடிச்சி உருண்டுகிட்டு வெளியே வந்து பார்த்தா 2 பேரும் ஒரே ஷோக்கு ஒன்னா கெஸ்டா போய் கூட பார்த்துருக்கோம். அதனால அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்கள சுற்றி கேமரா இருக்குது, சேனல் இருக்குது, அவங்கள செக்யூர் பண்ண எல்லாமே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இப்படி ஐயோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இந்த கொந்தளிக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம பக்கத்து வீடுகளில் நம்ம தெருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு உங்கள் வாய்ஸை கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இதே மாதிரி ஒரு பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்கும். இல்லை அக்கம் பக்கத்தில் மாற்றி ஒன்றும் இல்லை, காரில் போவோம், ஒரு 2 கார் ஆக்சிடென்ட் ஆகி சண்டை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தர் மேலே தப்பே கூட இருக்காது. அந்த நேரம் நம்ம எனக்கு அதை பார்த்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கும். அது அவங்க பிரச்சனை, அவங்க பார்த்துப்பாங்க. அங்கேயே குரல் கொடுக்க மறுக்கிறோம். அதுதான் என்னுடைய ஆதங்கம். ஸோ உங்களுடைய இந்த மன குமுறல்களையும் கொந்தளிப்புகளையும் நம்ம சொசைட்டியில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் கொடுத்தா சூப்பர், ஹாப்பி.